ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் வந்து செம்ம சன்னியாகவும் இருந்தது, கொஞ்சம் சில்லுனும் இருந்தது. இதுதான் பெஸ்ட் கிளைமேட் ஃபார் கார்டனிங். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த கார்டனிங் ஆசை. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பிளான்டிங்லாம் பண்ணதே இல்லை. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஹோம் டிப்போலேருந்து வாங்கிட்டு வந்த எல்லா பிளான்ஸையும் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி டேபிளில் வச்சுக்கிட்டேன். நான் இந்த பிளான்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அடிஷ்னலாக சாயில் பேக் எதுவும் வாங்கல. பட் லேட்டர் வீக்ஸில் நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அன்னைக்கு எங்கள் வீட்டில் நான்வெஜ் குக் பண்ணுற பிளான் இருந்ததுனால காலையிலே இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாட்ஸும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் இந்த பாட்ஸ் தான் வந்து ஐக்கியாவில் வாங்கியிருந்தேன். இதனோட பேர்லாம் வந்து நான் சொல்ல போனேன் அப்படின்னா நீங்களே சிரிப்பீங்க. எப்படியாவது அந்த ஆர்டிக்கல் ஐடியை பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. இது வந்து $1.50 தான் இந்த பாட்டு. குட்டியாக இருந்தாலும் நல்லா காம்பேக்டாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் எல்லாமே வந்து ஒயிட் கலர் பாட்ஸாக எடுத்திருந்தேன். அண்ட் மின்ட் வைக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து கிரே கலர் பாட்டாக சூஸ் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இது வந்து டொமேட்டோ பிளான். ஸோ வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வாட்டரிங் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ் தனியாவை இடிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம கொரியண்டர் போடும்போது இதுவும் கொஞ்சம் சீட்ஸாக தூவி விட்டுலான்னு சொல்லிட்டு அதே போல் தூவி விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாண்ட் ஃபில் பண்ணி வாட்டரிங்கும் பண்ணிட்டேன். கொரியண்டர் மட்டும் கொஞ்சம் அப்படியே வந்து ட்ரை ஆன மாதிரி இருந்தது. வாங்கும் போதே இப்படி தான் இருந்தது. இதுதான் அங்கே இருந்த லாஸ்ட் கொரியண்டர். அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ அதனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாட் தான் நான் வந்து மின்ட்காக வாங்கியிருந்தேன். பட் நான் தெரியாமல் வந்து ஸ்பியர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்ம நார்மல் மின்ட் இல்லை, இதுக்கு பேர் ஸ்பியர்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பியர்மெண்ட் லீஃப்க்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக படித்தேன். PCOS யாருக்காவது இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பியர்மெண்ட்டை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ட்ரை பண்ணி பார்த்ததில் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணிட்டு வேணா உங்களுக்கு ரிசல்ட் ஷேர் பண்ணுறேன். நிறைய கொரியாண்டர் அந்த பிளான்ட்லேருந்து கொஞ்சம் பிரான்ச் அவுட் ஆகிருந்தது. ஸோ கொஞ்சத்தை குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சென்னையில் இருக்கப்பெல்லாம் வீக்கெண்ட் ஆனால் வந்து நான்வெஜ் எடுக்க போவாங்களே. ஸோ அதே மாதிரி தான் நான் எவ்ரி வீக்கெண்டுக்கு பிளான் பண்ணி ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுத்துருவேன். அந்த வீக் எனக்கு ஒரே ஃபிஷ் கிரேவிங்காக இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் ஃபிஷ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சரம் எடுத்திருந்தேன். நான் இது வரைக்கும் ஊரில் இருந்தப்பெல்லாம் ஃபிஷ் குழம்புலாம் வச்சு ட்ரை பண்ணதே இல்லை. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். இந்த ரெசிபி ஆக்சுவலி எங்கள் அத்தையோட ரெசிபி. பட் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட்காக கொஞ்சம் தேங்காவும் அரைச்சி போட்டு வச்சுக்கிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது அன்னைக்கு குழம்பு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தது. காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டதுனால கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. அண்ட் நான் எப்பயுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சோண்டு பூண்டும் கருவேப்பிலையும் தட்டி போட்டு தான் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்படி தான் எனக்கு போச்சு லாஸ்ட் வீக்கெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் ஜெயஸ் லைஃப் ஸ்டைலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ, டேக் கேர், see you in next video.